அண்ணா மாப்பிள்ள வந்துட்டாரு. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறதுக்குள்ள உங்க அண்ணனுக்கும் எனக்கும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்க அண்ணன் வக்கீல் மாப்பிள்ளைய பார்த்தா வாய் சரியில்லைன்னு சொல்றாரு, கலெக்டர் மாப்பிள்ளைய பார்த்தா கண்ணு சரியில்லைன்னு சொல்றாரு. கடைசியா சீதைக்கு ராமனை பிடிச்ச மாதிரி இந்த சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி பிடிச்சிருக்கோம். அதுக்காக அந்த மாப்பிள்ளைய வில்லெல்லாம் ஒடிக்க சொல்லிடாத, பாவம். நீ ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. பொம்பளைங்க 2 பேரும் சேர்ந்தா போதும், மாநாடு போட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்களே. மாப்பிள்ளை வந்து ஹால்ல உட்கார்ந்துருக்காரு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடி தேடி கழுத்து சுலிக்கிற போல இருக்கு. வாமா வாமா வாமா. அட வாமா. மாப்பிள்ள காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. போமா போமா. தேங்க்யூ அண்ணே. என்ன அடுத்தது நம்ம கல்யாணம் தான். அலையாத. அண்ணே ஏமா, கட்டிக்க போற புடவையே உன் இஷ்டப்படி செலக்ட் பண்றவன் கட்டிக்க போற புருஷனை தப்பாவான செலக்ட் பண்ணிருவேன். அன்னைக்கு ஜவுளி கடை நான் அவரை வெளியே கூட்டிட்டு போனது தட்டுறதுக்காக இல்ல, தட்ட எப்ப மாத்திக்கலாம்னு கேட்கத்தான். சந்தோஷமா? மாப்ள, வீட்டுல யாரும் வரல? எங்க அண்ணன் இப்ப வந்துருவாரு. வாங்க, இவருதான் எங்க அண்ணன். வணக்கம். ஹலோ, சீதாவோட அண்ணன். என்ன தலையில அடிபட்டு இருக்கு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உட்காருங்க. தேங்க்யூ. சீதா, மாப்பிள்ளையோட அண்ணன் வந்திருக்காருமா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. எப்படி ஒரு பொண்ணத்தான் எத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குதுல்ல? சரி போ. சார், 1000 லிட்டர் பால் ஆர்டர் பண்ணதுல 500 லிட்டர் இப்ப வந்திருக்கு. மீதி 500 லிட்டர் பால் நாளை காலையில வந்துரும். யோ, நீ காலையில 8 மணிக்கு கொண்டு இறக்கிறாத, விடிய கத்த 4 மணிக்குலாம் வேணும். புரிஞ்சதா? கண்டிப்பா சார். போய் ஏற்பாடு பண்ணு போ. பண்ணப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஏய், என்ன வேலை பார்க்காம அப்படியே ஒய்யாரமா சாஞ்சிருக்க? நான் வேலை செய்யலன்னு யார் யார் சொன்னது? இங்க பாரு, கையெல்லாம் செவந்து போச்சு. யார்கிட்ட போய் சொல்ற? கை செவந்தா இருக்கு. என்னையா கேப்டன் புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்க? உனக்கு கைரேகை பார்க்க தெரியுமா? தெரியுமாவா? உனக்கு புதன் மேடு சுக்கிர மேடும் சூப்பரா இருக்கு. இந்த 2 மேடு தான் உன்னை உச்சத்துக்கே கொண்டு போக போகுது.
உனக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு வேற வேலையா அண்ணே எனக்கும் ரேகை பாருங்கண்ணே. டேய், நான் மனுஷங்களுக்கு மட்டும் தான் பாப்பேன். உன்ன மாதிரி மூஞ்சிர்களுக்கு எல்லாம் பார்க்க மாட்டேன். அண்ணே எங்க வீட்லயே நான் தானே ரொம்ப அழகு. சின்ன வயசுல எனக்கு திருஷ்டி பற்ற கூடாதுன்றதுக்காக எங்க அம்மா என் கண்ணத்துல பெரிய மை வைப்பாங்களாம். டேய், உங்க அம்மா உனக்கு கண்ணத்துல மை வைக்கலடா, உதட்டுல தான் வச்சாங்க. அத நீ மீசன்னு சொல்லிக்கிட்டாலே தேய்ச்சிருவேன். சீதா சீதா, நீ ஏதோ அண்ணன் சொல்லி என் கை பார்க்க சொல்லுமா. ஐயோ தங்கச்சி, நீ கேட்டுமா? அடடடடடா, கையின்னா இதுதான் கை. சங்கீத ரேகை சல 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 ஓடுது பாத்தியா? அடடடடே, இந்த ரேகைய பாத்தியா? இந்த ரேகை உள்ளவங்க கட்டாயம் ரேடியோல டிவில பாடியே தீரணும். அடுத்த மெயின் மேட்டர் கல்யாண ரேகை. இந்த ரேகை தான் உனக்கு சூப்பரா இருக்கு. விடிஞ்சாலும் உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஐயோ, என்னண்ணே என்னமா இது இப்படி இருக்கு? என்னாச்சுண்ணே? அது அது வந்து உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி உறவுல விரிசல் இருக்கும்னு நான் சொல்லணுமா? ரேகை சொல்லுது. என்னமா இப்படி பண்ணிட்டேன்? நீ என்னைய பிரிக்கிற அந்த ரேகை எனக்கு வேண்டாம். எனக்கு ஜோசியம் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுமா. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அண்ணே, விளையாட்டு கூட அப்படி சொல்லாத அண்ணே. என் கையே போனாலும் சரி, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போக கூடாது. காஞ்சிபுரம் பட்டுடுத்தி என் தங்கச்சி நடந்து வந்தா இந்த கல்யாணம் மட்டுமே கதி கிடங்கணும். தங்க நகையை போட்டு விட்டு என் தங்கச்சி வந்தா தங்கத்தேரே ஊர்வலம் வந்த மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? தங்கச்சி சீக்கிரம் போட்டு விட்டு கூட்டிட்டு வா. என்ன அதை என்கிட்ட குடுக்கற? உன் தங்கச்சிக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதானே. இது உன் கையால குடுக்கறதுதான் முறை. ஓயா. சீதா, என்னம்மா என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? விடிஞ்சு போச்சு, மூத்தது நேரமாச்சு. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. போங்க போங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு போங்க. சீதா சீதா சீதா, என்னையாச்சு? எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க. என்னமோ விஷயம் இருக்கு, சொல்லுங்க. சீதாவை காணும். நீ பாத்தியா? காணுமா? இங்க ரூம்ல தான் இருக்கு. நான் கல்யாணம் மண்டபம் தேடிட்டேன். எங்க போனா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்களே பதறமா எப்படி? தைரியமா இருந்தா வந்துருவா. வேணி, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் தங்கச்சி எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவனுக்கு ஏதோ நடந்து
விதத்துல நான் கூட உனக்கு அண்ணன் தாமா. எப்படிங்கிறியா? பத்திரிகை அடிச்சு பந்தல் போட்டு ஊரறிய உங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஒருத்தருக்கும் தெரியாம ஒதுக்குப்புறமா நானும் உனக்கு கல்யாணம் தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பிடிஞ்ச உன் தம்பிக்கு எனக்கு கல்யாணம். கூட பிறந்தவனுக்கே துரோகம் பண்றியே, நீ உருப்படுவியா? என் தம்பிக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட இந்த தலைவருக்கு அப்பாட்டியா இருக்கிறதுல தப்பே இல்ல. அட துப்பு 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 தப்பு 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 தப்பு. சுடுகாட்டுல சடுகுடு விளையாட நினைக்கிறது ரொம்ப தப்புமா. இந்த ஜென்மத்துல ஆர்க்கே தாண்டி உனக்கு மாப்பிள்ள. இது ஆண்டவனுடைய கட்டளை. எழுந்தரு. ஆடினா ஏய் ஓ உட்கார் உட்காரி உட்காரி. சீதா காண போன விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். முகூர்த்தத்துக்குள்ள தங்கச்சியோட எப்படி வந்து நான் சேர்ந்துறேன். ஜாக்கிரதை. அண்ணே, மாப்பிளைக்கு மனோரமோரம் போடணுமா? ஐயர் உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. சீக்கிரம் வாங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஓம் மணியே ஸ்வாகா, ஓம் ஸ்வாகா, ஓம் சுப ஸ்வாகா, ஓம் புவ ஸ்வாகா, ஓம் பூர்புவ ஸ்வாகா, ஓம் தாத்தாய நமஹ, ஓம் ஸ்வாகா, ஓம் சுப ஸ்வாகா, ஓம் கருப்பண்ணாய நமஹ, மணியே ஸ்வாகா, ஓம் ஸ்வாகா, ஓம் இருகாத்தாய நமஹ, ஓம் சுப ஸ்வாகா, ஓம் புவ ஸ்வாகா, ஓம் பூர்புவ ஸ்வாகா, ஓம் மணியே ஸ்வாகா. மாப்பிள கைய நீட்டுங்க. மத்தவா மாதிரி தங்க மோதிரம் போடுறவர் இல்ல இவரு. வயிற மோதிரத்தை போட்டு அசத்தா போறாரு பாருங்க. அக்னியே இதன்ன மம சூர்யாய ஸ்வாகா, சூர்யாய இதன்ன மம அக்னியே ஸ்வாகா, அக்னியே இதன்ன மம சோமாய ஸ்வாகா, சோமாய இதன்ன மம அக்னியே ஸ்வாகா, அக்னியே இதன்ன மம சுக்ராய ஸ்வாகா. ஓகே, மாலையை போடுங்க. டேய், மாலை ஏறுடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கட்டிக்க தாலியா. தீர்க்காய் சார், நல்லா நல்லா.